சிங்கப்பூர்னு சொன்னதும் அவங்க நாட்டோட பேரை கேட்டதும் இளையர்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது? அவங்க மொழியிலே இதுக்கான பதிலை சொல்லலாமா? இது தமிழ் முரசின் ஜென்சி அலப்பறைகள் 2.0. சாப்பாடை பற்றி அதிகமாக யோசிப்போம். ஆல்மோஸ்ட் லைக் பாட்ஸ்னு சொல்லலாம். எந்த வேறு பிரச்சனைக்கும் இல்லாமல் நம்மளே பாட்டுக்கு போயிடலாம். ஜென்சி ஸ்லாங்கே தெரியாது. மொழி நமது சமூகத்தின் இதய துடிப்பு. இன்றைய தலைமுறை சிக்கலான உணர்ச்சிகளையும் சமூக பதற்றங்களையும் கையாளுவதற்கு பேச்சு வழக்கில் சில சொற்களை பயன்படுத்துகின்றனர். மெயின் கேரக்டர் எனர்ஜி, டிலுலு போன்ற சொற்கள் நவீன அடையாளங்களையும் உறவுகளையும் புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. இப்பேச்சு வழக்கு இளைய தலைமுறையினரிடையே ஒரு தனித்துவமான பிணைப்பை உருவாக்கினாலும் முறையான பொதுவான மொழியே வெவ்வேறு தலைமுறையினரோடு தொடர்பு கொள்ள உதவுகிறது. இவை இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் மின்னிலக்க உலகில் வாழும் இளையர்கள் முதல் மூத்த தலைமுறையினர் வரை அனைவரும் தங்கள் கருத்துகள் கவனிக்கப்படுவதாகவும் கேட்கப்படுவதாகவும் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் உணரும் ஒரு சமூகத்தை நாம் வளர்க்க முடியும். சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஜென்சி ஸ்லாங் வார்த்தையில சொல்லணும். ஜென்சி ஸ்லாங் வேர்ட்லாம் கேவலமா இருக்கும். இதை எப்படி நான் சிங்கப்பூர் டிஸ்கிரைப் பண்றதுக்கு சொல்றது? Joke isn't a Gen Z word, right? Oh yeah, it's not. நார்மலா ஒரு வேர்ட்ல நீங்க சிங்கப்பூர் டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா எப்படி டிஸ்கிரைப்? டைவர்ஸ்லாம். ஏன் டைவர்ஸ்? சிங்கப்பூர்னு நினைச்சாலே நம்ம மல்டி கல்ச்சர் சொசைட்டி தான் மைண்டில் வருது. ஸோ டைவர்ஸ்லாம். பஸ்ஸிங் அப்படின்னா என்ன? பஸ்ஸிங் இஸ் லைக் சாப்பாடு நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் சிங்கப்பூர்னு வரப்போ நம்ம எப்போவுமே சாப்பாடை பற்றி அதிகமாக யோசிப்போம், லைக் ஹாக்கர் ஃபுட் அது மாதிரி. ஸோ யூ ஆல்வேஸ் சே சிங்கப்பூர் சாப்பாடு பஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதனால எனக்கு பஸ்ஸிங் தோணுச்சு. ஓகே ஓகே. உங்களுக்கு சிங்கப்பூரில் வந்து சாப்பாடு தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்குமா? அதனால் அப்படி சொல்கிறீங்க? எஸ், டெஃபினெட்லி. ஐ லவ் டு ஈட். ஜென்சி ஸ்லாங்கே தெரியாது. சரி, நார்மல் வேர்ட்ஸில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? சிங்கப்பூர்னோடனே உங்களுக்கு என்ன தோணுது? நிறைய பசுமையான நாடு, நிறைய இடத்துல மரங்கள் இருக்கும். சிங்கப்பூர்னோடனே உங்களுக்கு பசுமைன்னு தான் தோணுதா? வேற என்ன உங்களுக்கு சிங்கப்பூர்னோடனே என்ன ஃபீலிங்? இங்கேயே சிங்கப்பூர்லேயே இருந்ததுனால எனக்கு இங்கே மர்லயன், அங்கே அப்புறம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இதெல்லாம் தான் தோணும். இடங்கள் தான் தோணுமே தவிர அதை வந்து வார்த்தையாக சொல்லணும்னா வீடு அந்த மாதிரி. ஸ்லேனா என்ன மீனிங்? ஸ்லேனா நல்லது, லைக் ரொம்ப ஃபன்னு அப்படி. சிங்கப்பூர் உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் ஃபன்னாக இருக்கு. ஸ்டடீஸ் அவ்வளோ ஃபன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஃபன்னு. பை த புக்ஸ்னு சொல்லலாம். நார்மல் லாங்குவேஜில் ஆல்மோஸ்ட் லைக் பாட்ஸ்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் லைக் வி ஜஸ்ட் என்ன சொல்லலாம்? பாட்ஸ் லைக் ரோபாட் மாதிரி, லைக் வி ஜஸ்ட் ஃபாலோ த மோஷன் அண்ட் த ரூல்ஸ். ஓகே, தட்ஸ் இட். அது வந்து இங்கே இருக்கிற மக்கள் பற்றி the way of life here. Okay. It's very organized and like ஒரு rule and ஒரு flow is very consistent day in day out. Okay. தப்பான ஆளுக்கு கேட்டிங்க, ஜென்சி ஸ்லாங்கே வராது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லனா அப்படியே ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக போய் பண்ணிகிட்டு இருக்கிறது தான், சில்லாக போயிட்டுருக்கிறது. பெருசாக சிங்கப்பூர்னா சில்லுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஐ மீன் இது என்ன பெருசாக வந்து மற்றவங்க நமக்கு எப்படி சொல்கிறதுன்னா எந்த வேறு பிரச்சனைக்கும் இல்லாமல் நம்மளே பாட்டுக்கு போயிடலாம். மற்ற கண்ட்ரியில் இருக்க சண்டைலாம் வராமல் நம்மளே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க நம்மலாம். இளையர்கள் நிறைய பேர் நிறைய ஜென்சி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அவங்க பேசுகிறதே புரிய மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நிறைய ஜென்சி வார்த்தைகள் பயன்படுத்தவே தெரியலை. உங்களுக்கு சிங்கப்பூரை டிஸ்கிரைப் பண்ண ஏதாவது ஒரு ஜென்சி ஸ்லாங் வார்த்தை தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஜென்சி அலப்பறைகள் எபிசோடில் உங்களை பார்க்குறேன். நன்றி.